தாவேகா தலைவர் விஜயை சந்தித்தது தொடர்பாக ராகுல் காந்தியின் வியூக அமைப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறியிருப்பதாவது, விஜயை சந்தித்ததில் எந்த தவறும் இல்லை, தாவேகாவில் இணையும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் இன்று 8வது நாளாக இண்டிகோ விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தில் இன்றும் இண்டிகோ விமானங்கள் ரத்தாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 23 புறப்பாடு, 18 வருகை என 41 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் காங்கிரஸ் பாராளுமன்ற கட்சித் தலைவர் சோனியா காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சோனியா காந்திக்கான கொள்கை பாதை இந்தியாவிற்கான நமது கூட்டு முயற்சிகளை வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜகவின் என்டிஏ அரசு 2014இல் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை எடுத்த நடவடிக்கைகள் குறித்த புள்ளி விவரங்களை மத்திய அரசு பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதன்படி 2014 முதல் தற்போது வரை அமலாக்கத்துறை 16,604 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது 6,444 பண மோசடி வழக்குகளை பதிவு செய்துள்ளது. அதில் 2,416 குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளது. அதே காலகட்டத்தில் 11,106 சோதனைகளை நடத்தியுள்ளது. SIR குறித்த விவாதம் இன்று மக்களவையில் நடைபெற உள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இதனை தொடங்கி வைக்க இந்த விவாதம் 10 மணி நேரம் நடைபெறும். இதற்கு முன்னதாக பாஜக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் பங்கேற்கும் பாராளுமன்ற குழு கூட்டம் இன்று காலை அவை தொடங்கும் முன் நடைபெற உள்ளது. இந்தியாவின் அரிசி, கனடாவின் உரங்கள் மீது புதிய வரிகளை விதிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்தியாவின் அரிசிகள் அதிகமாக இறக்குமதி செய்யப்படுவதால் அமெரிக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றிய தென்னாப்பிரிக்கா ஒருநாள் தொடரை 1-2 என்ற கணக்கில் இழந்தது. அடுத்ததாக 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் ஆடுகிறது. இதன்படி இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான முதலாவது 20 ஓவர் போட்டி இன்று இரவு 7 மணிக்கு ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் நடைபெற உள்ளது.